எந்த ஒரு உயிரினமாவது மாமிச உண்ணியா பிறந்துட்டு செடியை திங்குமா? பாண்டா. பாண்டாஸும் வந்து கரடியோட ஃபேமிலி சேர்ந்தது. கரடிகள் எல்லாமே ஆம்னிவோர்ஸ், எல்லாமே சாப்பிடும். பாண்டாஸ் வந்து அந்த மீட்டை ஒதுக்கி வச்சுட்டு பேம்பு இருக்கு இல்லையா, மூங்கில் மட்டும்தான் சாப்பிடும். மூங்கில்ல நியூட்ரிஷனல் வேல்யூங்கிறது எதுவுமே கிடையவே கிடையாது. அதனால என்ன பண்ணுங்கன்னா, காலையில இருந்து நைட் வரைக்கும் அது மூங்கில சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க. சாப்பிடுறது, பாத்ரூம் போறது, திங்கிறது, பேல்றதை தவிர இதுக்கு ஒரு வேலையே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்காது. அது வாட்டுக்கு ஜாலியா சாப்பிடு, இது பண்ணு, அழுகும், கத்தும், ஏதோ ஒன்று பண்ணிட்டு தொங்கிட்டு இருக்கோம். பாண்டாஸ் வந்து இப்போ அழிவோட விளிம்புல இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்க்ரோச்மெண்ட், அது இது ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து மக்கள் ஆக்குபை பண்றாங்க அதுன்னு சொன்னாலும், பாண்டாஸ் தான் அதுக்கு முக்கியமான காரணம். பாண்டாஸ் வந்து வருஷத்துல 2 நாள் தான் அதனால இனப்பெருக்கமே செய்ய முடியும். காட்டுல வந்து ஒரு பாண்டானால இன்னொரு பாண்டாவை அந்த டைம்ல தேடி கண்டே பிடிக்க முடியாது. அதனாலதான் இந்த ஜூஸ்ல இங்க வச்சிருக்க பாண்டாஸ் மட்டும்தான் வந்து இனப்பெருக்கமே செஞ்சுட்டு இருக்கு. நிறைய பாண்டாஸ்க்கு எப்படி இனப்பெருக்கம் செய்யறதுன்னு மறந்தே போச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த ரீல்ஸ்ல அப்புறம் குங்ஃபு பாண்டா இதெல்லாம் பார்த்து பாண்டாஸ்னா ரொம்ப கியூட், ரொம்ப அமைதியா இருக்கும் அப்படின்னு நினைப்போம்ல. ஆனா அது அந்த மாதிரிலாம் கிடையாது. வைல்டு பாண்டாஸ் கிட்ட போனோம்னா மனுஷங்களை அதை தாக்கவும் கூடும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கவும் செஞ்சிருக்கு. ஜெயண்ட் பாண்டாஸ் வந்து 6 அடி உயரம் வரைக்கும் வளரும். அதாவது 2 கால் நினைச்சுன்னா 6 அடி உயரம் வரைக்கும் இருக்கும். 300 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும். ஆனா பிறக்கிறதோட குட்டி வந்து 100ல இருந்து 200 கிராம் தான் இருக்கும். அவ்வளவு சின்ன குட்டி தான் வந்திருக்கும். மனுஷ குட்டியை விட ரொம்ப குட்டியா இருக்கு. ஆமா, அது ரொம்ப சின்னது. அதனாலதான் அந்த கேர்டேக்கர்ஸ் அதை வந்து அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. தேவையான டயத்துல மட்டும்தான் அம்மா கூடயே சேர்த்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா அதை பிரிச்சு எடுத்து கொண்டு வந்து தனியாவே வளர்த்த ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவு நல்லா அது பெருசா குட்டியையும் பார்த்து வளர்த்தாது. 2 குட்டியில இருந்துச்சுன்னா ஒரு குட்டியை கண்டுக்காமலே விட்டுருமா. உண்மையிலேயே பாண்டாஸ் வந்து இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து நல்ல ஒரு பிஆர் டீம் இருக்கு. அந்த பிஆர் டீம் மட்டும் இல்லைன்னா பாண்டாஸ்ல இருக்காது.